வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஆல் இந்தியா பார் கவுன்சில் ரிசல்ட்டை பற்றி நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இந்தியா பார் கவுன்சிலோட பாசிங் பர்சன்டேஜ் மார்க்கை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் ஒரு 10 வருஷமாக நடந்துன்னு இருக்குங்க. அப்போ பாசிங் பர்சன்டேஜ் மார்க் என்ன இருந்ததுன்னா, ஜென்ரல் ஓபிசிக்கு 40% மார்க் நீங்கள் எடுத்துருந்தால் போதும். 100 மார்க் கொஷினில் நீங்கள் 40 மார்க் ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். 40 கொஷினுக்கு ஆன்சர் கரெக்டாக எழுதிங்கன்னா 40 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸு. இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35 மார்க் எடுத்துகிட்டு இருந்தால் போதும். அதுவும் அவங்க பாஸ் பண்ணிவிட்டு அவங்க பெர்மனெண்ட் ஐடி கார்டு வாங்கிக்கலாம். இது நோ நெகட்டிவ் மார்க் எதுவுமே இல்லை. தப்பாக இருந்ததுன்னா நெகட்டிவ் மார்க்கில் எதுவுமே இல்லை. 40 கொஷின் கரெக்டாக இருக்கணும், 35 கொஷின் எஸ்சி எஸ்டிக்கு கரெக்டாக இருக்கணும். இதுதான் முன்னாடி இருக்கும் பர்சன்டேஜ் மார்க்காக இருந்தது. இப்போ 2023 ஆல் இந்தியா பார் கவுன்சில் மாற்றிருக்காங்க பர்சன்டேஜ் மார்க்கு. அந்த பர்சன்டேஜ் மார்க் என்ன சொல்லி மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு 45 மார்க் நீங்கள் எடுக்கணும். 45% மார்க் எடுத்திருந்தால் தான் நீங்கள் பாஸு. மினிமம் பாசிங் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் 40% மார்க் எடுத்திருக்கணும். இன்கேஸ் 100 கொஷின் இருக்குது, அதில் 9 கொஷினை இல்லை 10 கொஷினை டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆன்சர் ஷீட்டில் அது தப்பாக இல்லை வேறு ஏதோ ரீசன்லாம் டெலீட் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ 90 மார்க்கு கொஷின்ஸ்க்கு பேஸ் பண்ணி நீங்கள் 45% மார்க்கு கரெக்டாக ஆன்சர் செலக்ட் பண்ணியிருக்கணும். 100 கொஷின் இருந்தால் நீங்கள் 45 ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுதினீங்கன்னா நீங்கள் பாஸு. எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா 40 கொஷின்ஸ் கரெக்டாக எழுதினீங்கன்னா பாஸு. இதுதான் இனிமேல் வரப்போகிற ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாமுக்கும் ப்ளஸ் 2023 இப்போ நீங்கள் எழுதியிருக்கிறதுலையும் உங்களுக்கு இதுதான் பாசிங் பர்சன்டேஜ் மார்க்கு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 30 ரிசல்ட் வரும். அதை ஜனவரி லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு டெம்பரவரி ஐடி கார்டை வச்சு நீங்கள் கோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை டெம்பரவரி ஐடி கார்டு எதுவுமே இல்லைனா நீங்கள் ஆல் இந்தியா பார் கவுன்சில் மூலமாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஃபார் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் ஜூனியராக ஜாயின் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் உங்கள் லாயரை. இல்லை ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எழுதியிருக்காங்க, ஆல் இந்தியா பார் கவுன்சில் பற்றி எழுதியிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதை வச்சு ப்ளஸ் ஆல்ரெடி ஆன்சர் கீ வெப்சைட்டில் போட்டாங்க. எத்தனை கேள்விக்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.